Hi guys, price a lot. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா 167 அப்படின்னு ஒரு நம்பர்லேருந்து ஒருத்தர் மேத்யூன்னு, ஆக்சுவலாக அவன் ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா பால் மேத்யூ. பட் வந்து அவன் மேத்யூன்னு போட்டுட்டு என்ன இம்ப்ரெஷனேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன நான் தான் அப்படின்னு நான் தான் மேத்யூ மேக்வெல் மாதிரி வந்து இம்ப்ரெஷனேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து பீட்டை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற ஸ்டைல்ஸ் எக்ஸ்பென்ஷன் எல்லாத்தையும் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி காலையில் ஒரு கீபோர்டு பீட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் என் நம்பர் ஆட் ஆகிடுச்சு. உள்ளே போய் பார்த்தா ஒரு டெமோ வீடியோ, ஏன்னா மல்டிபேட்ஸ். அந்த மல்டிபேடு நான் ஃப்ரீயாக கொடுத்த மல்டிபேடு காஸ்பலுக்காக மேத்யூஸ் இந்தியன் மல்டிபேடை வந்து அவன் வந்து சேல் பண்ணுறதுக்காக டெமோ போட்டிருக்கான். ஸோ நான் மெசேஜ் பண்ணேன், எதுக்கு வந்து என் மல்டிபேட் சேல் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு, சாரி ப்ரோ இது உங்களுதா அப்படின்னு நடிக்கிறானுங்க. இது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா நான் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. இவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை நான் சொல்லிட்டேன், என்னை இம்ப்ரெஷனேட் பண்ணாத, உன்னோட ஃபுல் நேம் வச்சு நீ பண்ணு. அண்டு ஒரு சில பேர்கிட்டலாம் அந்த நம்ம யூஸ்வலாக சர்ச்சில் யூஸ் பண்ணுவோம்ல அன்பு கூர்வின் ஸ்டைல்ஸ், இந்த கடை அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் 4000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான்னா, என் பேரை யூஸ் பண்ணி ஒருத்தங்கிட்ட வந்து மெடிக்கல் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காசு வேணும்னு சொல்லிட்டு 4000 மாதிரி ஏமாற்றிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் வந்து நிறைய மெசேஜஸ் இந்த ஒரு சில நாள் எனக்கு அதிகமாக வந்துச்சு. ஸோ நானும் பொறுத்து பார்த்தேன். பட் வந்து இன்றைக்கி வந்து ஹி கிராஸ் த பார்டர். ஸோ அதனால் வந்து அந்த நம்பரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஷன் குரூப்ஸ்லேயும் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ஸ்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இனிமேல் யாரும் ஸ்கேம் ஆகாத மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அவருக்காக நம்ம ஜெபம் வேண்டியதும் கட்டாயமாக இருக்குது. ஆண்டவரே அவங்க மனம் திரும்பி உண்மையான வழியில் என்ன பண்ணணும், ஆண்டவரே உங்களுக்கு ஊழியம் செய்யணும், உண்மையான வழியில் வந்து உங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபமும் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் காய்ஸ். ஆனால் அவன் ஆக்சுவலாக வந்து எனக்கு பர்சனலாக எப்படி மெசேஜ் பண்ணியிருக்கானா, சாரி ப்ரோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு போட்டிருக்கான். ஆனால் அவன் குரூப்பில் என்ன போட்டிருக்கான்னா, இது வந்து ராங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மேத்யூ அப்படின்னு. ஸோ உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணார், கால் பண்ணி ப்ரோ அன்றைக்கி இந்த மாதிரி 4000க்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பீச் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னான். சரி நான் டெமோ காமிச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தது எல்லாத்தையும் அவன் எடுத்து வச்சுட்டு இது பண்ணுறான் அப்படின்னு. ஸோ இதில் ரொம்ப தப்பு. அண்ட் நியாயமான வழியில் என்ன பண்ணணும், நம்ம வந்து என்றைக்குமே சாப்பிடணும். அதை வந்து என்றைக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் யாரும் ஸ்கேம் ஆகிடாதீங்க, யாரும் ஏமாந்து போயிடாதீங்க. என்கிட்ட 2 நம்பர் தான் இருக்குது, 126 அண்டு 600. அதே மாதிரி நான் யாருக்கும் நான் வாலண்டியரே ஒரு நாள் மெசேஜ் பண்ணது கிடையாது. என் குரூப்பில் நம்ம குரூப்பில் நான் மெசேஜ் போடுவேன், லிங்க் அனுப்புவேன். ஸோ நான் போய் வேணுமா அதனால் யாருக்கிட்டையும் நான் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. யாரும் ஏமாந்துடாதீங்க. ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜ் போட சொல்லுங்கள். என் வாய்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். ஸோ யாராச்சும் என்னை இம்ப்ரெஷனேட் பண்ணி நான் தான் சொல்லிவிட்டு யாராச்சும் உங்கள்கிட்ட ஏமாற்ற ட்ரை பண்ணாங்கன்னா இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஏமாத்துற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா குரூப்பில் போட்டிருக்கேன். இன்னொரு தடவை சொல்கிறேன், என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா 600 முடியும், 600 முடியும், 126 முடியும். இதை தாண்டி என்கிட்ட வேறு நம்பரே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் காய்ஸ்.